தாளிச்ச சோறு செய்ய கடாயில நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலப்பருப்பு போட்டு நல்லா செவக்க கிண்டுங்க. கடலப்பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறம் 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பில போட்டு கொஞ்சம் லேசா ஒரு 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 2, 3 செகண்ட் கிண்டுனா போதும். கொஞ்சம் செவந்துருச்சு அப்படின்னா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. எவ்வளோக்கு நீங்க சாப்பாடு குடுத்து ஒரு கட்ட போறீங்களோ, லஞ்ச் பாக்ஸ் கட்ட போறீங்களோ, அவ்வளோதுக்கு சாதத்துக்கு தகுந்த மாரி உப்பு சேர்த்துக்கங்க. லைட்டா பெருங்காயம் சேர்த்துக்கங்க. பெருங்காயம் சேர்க்கும்போது குழந்தைங்களுக்கெல்லாம் குடுக்குறீங்க அப்படின்னா, செரிமான பிரச்சனை இருக்காது. அதனால குழந்தைக்கு நான் குடுக்குறனால சேர்த்து நான் பெருங்காயம் சேர்த்துக்குவேன். அது கூட எவ்வளோக்கு நீங்க சாதம் சேர்க்கணுமோ, அந்த சாதத்த எடுத்து அதுவும் சேர்த்து போட்டு கிண்டிட்டு, கொஞ்சமா நெய் விட்டு சாதத்த நல்லா கிளறிட்டு, லாஸ்ட்டா கொஞ்சமா மல்லித்தழ போட்டு இறக்குனீங்கன்னா, தாளிச்ச சாதம் ரெடி.